இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பூ மகிழம் பூங்க. இது நல்லா பெரிய மரமாக வரும். நிறைய ஈஸ்வரர் கோவில்களில் பார்த்துருப்பீங்க. தலை விருட்சமாக இருக்குது இந்த மகிழம் பூ மரம். நம்ம வீட்டுக்கிட்டேயும் நம்ம வைக்கலாங்க. காம்பவுண்டை ஒட்டி வச்சாலும் ஒன்றும் வேரெல்லாம் வந்து போய் காம்பவுண்டு செவத்தெல்லாம் பேத்து எடுக்காது. அதனால் நம்ம தாராளமாக வைக்கலாம். வீட்டுக்கிட்ட வச்சோமாக்கா அதிகப்படியான குருவிகள்லாம் வந்து நல்லா சத்தம் போட்டுட்ருக்கோம். நம்ம வீட்டுக்கிட்டேயே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இந்த பூக்களுடைய நறுமணம் நம்ம வீட்டை சுற்றி சூப்பரான வாசத்தோடு இருக்கும். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் என்னமோ ஒரு வாசம் அடிக்குதே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு வாசமாக இருக்கும். அடுத்தது இந்த பூக்களுடைய பயன்களை பார்த்தலாம். இந்த பூக்கள் வந்து நம்ம ஃபேஸ் பேக் அரைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ இந்த பூக்களை சேர்த்து அதோடு சேர்த்து போட்டு அரைச்சோமாக்க நல்லா ஃபேஸில் இருக்கிற மங்கு மருகு இது எல்லாமே கிளியர் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம சீவக்காய் தூள் அரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த சமயத்தில் அந்த சீவக்காயோடு சேர்த்து இந்த மகிழம்பூவையும் சேர்த்து அரைச்சமாக்க தலைமுடி நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி இதனுடைய யூசஸ் நிறையா இருக்குதுங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு 2 மரம் வச்சுருக்கிறேன். நீங்களுமே முடிஞ்சால் வீட்டுக்கு முன்னாடி வைங்க, இல்லை வீதிகள்லையாவது வச்சுடுங்க. நல்லா குருவி சத்தத்தோடு ரொம்ப ரம்மியமாக இருக்கும் நம்ம